ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் லக்ஷ்மி கலாட்சம் நிறைந்த இடங்கள் எது எது, லக்ஷ்மி கலாட்சம் இல்லாத இடங்கள் எது எதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபம் கொள்ளாதவர்கள், தெய்வ பக்தி உடையவர்கள், செய் நன்றி மறவாதவர்கள், ஐம்புலனை அடக்குபவர்கள், தர்ம வழியில் நடப்பவர்கள், அனைத்து ஜீவராசிகள் இடத்திலும் அன்பு செலுத்துதல், ஊக்கத்தோடு உழைப்பவர்கள், சத்தியம் தவறாதவர்கள், இயற்கை வளத்தை காப்பாற்றுபவர்கள், சொன்னபடி நடப்பவர்கள், நேர்மையோடு வணிகம் செய்பவர்கள், அன்னதானம் செய்பவர்கள், விருந்தினர்களை உபசரிப்பவர்கள், பெற்றோரை மதிப்பவர்கள், கற்பித்த குருவை தொழுபவர்கள், சுறுசுறுப்புடன் பணிபுரியவர்கள், பொதுநலம் கருதுவோர்கள், ஊனமுற்றோருக்கு உதவுவர்கள், பேராசை கொள்ளாதவர்கள், அழகிய தோற்றம் கொண்டவர்கள், பிறர் மனதை நோகடிக்காதவர்கள், இனிமையாக பேசுவர்கள், சிரித்த முகத்துடன் இருப்பவர்கள். இவர்களிடையே லக்ஷ்மி கலாட்சம் எப்பொழுதும் இருக்கும். லக்ஷ்மி இருக்கும் பொருட்கள்: சங்குகள், மாவிலைகள், யானைகள், கண்ணாடி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், தீபச் சுடரொளி, கற்பூர ஜோதி, வாழை மரம், பஞ்சகாவியம், வெற்றிலை, கோலம், திருமண் சூரணம், குங்குமம். இந்த பொருட்களிலும் மேற்சொன்ன குணங்களுடைய அனைத்து உள்ளங்களிலும் லக்ஷ்மி தேவி என்றுமே நிலைத்திருப்பாள். லக்ஷ்மி தங்காத இடங்கள்: கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், செய் நன்றி மறந்தவர்கள், புலனடக்கம் இல்லாதவர்கள், பொறாமை கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள், கோபம் கொள்பவர்கள், சான்றோரை மதிக்காதவர்கள், பெற்றோரை உதாசீனம் செய்பவர்கள், தூய்மை இல்லாதவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், பகலிலே தூங்குபவர்கள், எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு உறங்குபவர்கள், நகத்தால் புல்லை கிள்ளுபவர்கள், நீரினால் கோலம் போடுபவர்கள், தெய்வ பிரசாதங்களை புறக்கணிப்பவர்கள், கோல் மூட்டுபவர்கள், தீய பழக்கங்கள் உள்ளவர்கள், வீண் சண்டை போடுபவர்கள், அடுத்தவர் பொருட்களின் மீது ஆசைப்படுபவர்கள், அந்தியில் தீபம் ஏற்றாதவர்கள், அந்தியில் உணவு உண்ணுபவர்கள், காலை கழுவாமல் வீட்டுக்குள் நுழைபவர்கள், ஈரக்காலோடு படுக்கையை மிதிப்பவர்கள், மேற்காணும் தீய பழக்க வழக்கங்கள் கொண்டிருப்பவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒருபோதும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாள். ஆகவே அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மீண்டும் தொடர்ந்து செய்யாது அவற்றினின்றும் விடுபட்டு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். உங்களுக்கு லக்ஷ்மி பிடிக்குன்னா லக்ஷ்மிக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.